ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் ஃப்ரம் லைன் ஜமுனாஸ் சேனல். பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ சீக்கா பாருங்க, 1 கிலோ சீக்கா இன்றைக்கி ஃபுல்லாக வெயிலில் நல்லா காஞ்சுது. பாருங்க, இந்த சீக்கா எப்படி இருக்குது பாருங்கள், உடைச்சா இப்படி இருக்கணும் பாருங்க. இந்த மாதிரி சீக்கா 1 கிலோ சீக்கா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பூலாங்கிழங்கு, இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் எல்லாமே ரெடிமேடாக கிடைக்குது, நம்ம எதுவும் அலைய வேண்டியதில்லை. பாருங்கள், பூலாங்கிழங்கு இது ஒரு 100 கிராமு. அப்புறம் ஆவாரம்பூ அது ஒரு கைப்பிடி, எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 50 கிராம் 100 கிராம் அளவுக்கு போட்டால் போதும். அது அப்புறம் வசம்பு, அது இதெல்லாம் தலைக்கு போட்டு தேய்ச்சி குளித்தாக்கா ரொம்ப நல்லது. அப்புறம் மகிழம்பூ பாருங்க, மகிழம்பூ. அப்புறம் பாசிப்பருப்பு, வெந்தயம். அப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எவ்வளோ அளவுன்னு நான் கொடுக்குறேன். இந்த மெட்டீரியல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளுக்கு ஷாம்பு மாதிரி நுர வரும், பூந்தி கொட்டை பாருங்கள். இது ஒரு 100 கிராமு. கடைசியாக வாசனை வெட்டி வேறு பாருங்க. இது இந்த சேக்காய் இதெல்லாம் வச்சு அரைக்கும்போது நம்மளுக்கு நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு வெட்டி வேறு, அது இல்லாத பாருங்கள், கறிவேப்பிலை, வேப்பிலை. அப்புறம் எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு வச்சுக்கோங்களேன். காயத்துக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு, 2 கைப்பிடி அளவு வைக்கணும். காஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவு வரும். அப்புறம் செம்பருத்தி, அதாவது வட்டை செம்பருத்தி சொல்லுவாங்க, அடுக்கு செம்பருத்தி இல்லை, ஒத்தையில் இருக்கிற சகப்பு செம்பருத்தி பூ தான் ரொம்ப நல்லது. அது ஒரு 10 பூ காய வச்சு போடுங்க. அப்புறம் அதனோட இலை, அது பாருங்க, அதை காய வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா சூப்பரான ஒரு நம்மளுக்கு வெளியெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளே இது ஒன்றுமே இல்லை, நம்ம எதுவும் சிரமப்பட வேண்டியதில்லை. நம்மளே இதை வீட்டில் எல்லாத்தையும் காய வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்த பிறகு நம்ம இந்த மாவு எப்படி இருக்குன்னு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சீக்கா மற்ற பொருளெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சின்னு வந்ததில் 1 கிலோ சீக்காவில் 1 கிலோ பொருளெல்லாம் சேர்த்தேன். அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ வெய்ய நாளாக இருக்கும்போது இப்போவே எல்லாத்தையும் போட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாயங்காலம் ஒரு நாள் காஞ்சால் போதும், சாயங்காலம் இந்த மாதிரி மில்லில் கொடுத்து அரைச்சின்னு பாருங்கள். ஒரு சூப்பராக ஒரு வாசனை எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே தூக்குது, நல்லாயிருக்கு பாருங்கள். கப்பில் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம இதை எப்படி இது பண்ணுவேன். இதிலே நான் பச்சரிசியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கிலோவுக்கு ஒரு அழகு பச்சரிசி, 1 டம்ளர் பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம கஞ்சி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், நல்லா ஹாட் வாட்டர், நல்லா கொதித்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி, இல்லை பச்சை தண்ணி கலக்காதீங்க பாருங்க. சுடு தண்ணி ஊற்றின பிறகு எப்படி நல்லா குழன்னு நல்லா வந்துடுச்சு பாருங்கள். அதனால தான் பச்சை தண்ணி வேண்டாம், நான் சுடு தண்ணியில் கலக்குங்கன்னு சொல்கிறது. இப்போ இது உடம்புக்கும் நல்லா பூசி குளிக்கலாம், உடம்புலையும் நல்லா
தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இது உடம்புக்கும் யூஸ் பண்ணலாம். நாட் ஓன்லி இது தலைக்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, உடம்பு ஃபுல்லாகவும் இது நல்லா தேய்ச்சி குளிக்கலாம். அதுவும் சொல்கிறேன், நீங்கள் தினமே கொஞ்சம் எடுத்து முகத்துக்கு சோப்புக்கு பதிலாக இதில் வந்து எல்லாமே பூந்தி கொட்டை எல்லாமே போட்டிருக்கிறதால நல்ல நுர வரும். நுர வந்த பிறகு நீங்கள் முகத்துக்கும் டெய்லி சோப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை குளிச்சிங்கன்னா முகத்தில் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த பிம்பிள்ஸு அந்த பிளாக் இதெல்லாம் அந்த கருப்பாக இருக்கும் பாருங்கள் அங்கங்கே முகத்தில், அதெல்லாம் வந்து உதிர்ந்து வந்துடும். இது வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சி தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு தேய்ச்சி குளித்தா அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். போட்டு அரைச்சி நம்ம தலையில் அப்ளை பண்ணி நல்லா தலைக்கு குளித்தா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு இந்த தலையில் நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது அந்த ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு சீராக இருக்கும். அதனால தான் அந்த நாள்லாம் எண்ணெய் குளியல், எண்ணெய் சீக்கா குளியல்னாலுமே ஒரு சண்டே ஆனால் ஒரு பெரிய விஷயம். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு வந்து என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.